வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல மலேசியா சுத்தி பார்க்க போறோம். அதுவும் முக்கியமா பாட்டு கேவ்ஸை சுத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேங்க. இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின் வரும். இந்த வீடியோ எடுத்தது என்னோட ஹஸ்பண்ட், வாய்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். இந்த வீடியோல நம்ம முக்கியமா பாட்டு கேவ்ஸோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் பார்க்க போறோம். நான் வெறும் பெட்ரோனாஸ் டவர் மட்டும்தான் மலேசியாவில் பார்த்துருக்கேன். பாட்டு கேவ்ஸை நான் உங்களோட சேர்ந்து இந்த வீடியோ மூலமாக தான் சுற்றி பார்க்க போகிறேன். ஆக்சுவலி மலேசியா சொல்ல போனோம்னா ட்ரூலி ஏஷியா தான். குவிக்காக நம்ம ஒரு ரூம் டூர் பார்த்துடலாமா? புத்ரஜயாவில் இருக்கிற லே மெரிடியனோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். கேஎல் ஏர்போர்ட்லேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே IOI சிட்டி மால் இருக்கு. ஸோ இங்கே தங்கும் போது நம்ம கொஞ்சம் ஷாப்பிங்குமே பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம ஃபாரின் டூர் போனோம்னா இங்கேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற பயம் தான். ஆனால் மலேசியா போனீங்கன்னா கவலையே படாதீங்க, நம்ம ஊர் சாப்பாடு நிறையவே கிடைக்குது. மால்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியவே நம்மளோட முறுக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஃபுட்டை பற்றி கவலையே பட வேண்டாங்க. வாழலையில் நம்ம ஊர் சவுத் இண்டியன் மீல்ஸ் அங்கே நிறைய இடத்துல கிடைக்கிது. அடுத்ததான் மக்கள் கவலைப்படுறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாங்குவேஜ். அதுவுமே அங்கே பிரச்சனை கிடையாது. எக்கச்சக்கமான தமிழியன்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷுமே புரியும். ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாம். மலேசியாவில் கரன்சி பார்த்தீங்கன்னா ரிங்கிட்ஸ். ரூமை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. தேவையானது அத்தனையுமே இந்த ரூமில் இருந்திருக்கு. ரொம்ப ஷார்ட் ட்ரிப்புங்கிறதுனால பாட்டு கேவ்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் போய் பொறுமையாக வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மலேசியா போனால் பெஸ்ட்டாக என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், மைலோ, வாட்சன்ஸில் காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். நீங்கள் யாராவது மலேசியா போயிருந்தீங்கன்னா இல்லை மலேசியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவோட அங்கே என்ன சீப்புங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபர்தராக போகிறவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தோம். அதை கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ மலேசியாவில் பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்டிங் ஐலாண்ட்ஸ், லங்காவி, பெட்ரோனாஸ், அதுக்கப்புறம் பாட்டு கேவ்ஸ். யூஸ்வலாக நம்ம மலேசியா போகும்போது சிங்கப்பூரோட சேர்ந்து போவோங்கிறதுனால நம்மளுக்கு மலேசியா சுற்றி பார்க்கறதுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். இது தவிர மலேசியாவில் இப்போ பாப்புலராக இருக்கிறது டூரிங்கிட் ஷாப். ஸோ ஷாப்பிங்க்கு போகணும்னு நினைக்கிறவங்க டூரிங்கிட் ஷாப்புக்கு போங்க. நீங்கள் டெக் லவராக இருந்தால் லோயட் பிளாசாவை கட்டாயம் நீங்கள் விசிட் பண்ணணும். கேஎலோட இம்பார்ட்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஹப் அது. இதை தவிர நீங்கள் மலேசியா போனீங்கன்னா கட்டாயமாக மைலோ குடிச்சிட்டு வாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணது அங்கே இருக்கிற ரோட்ஸை பற்றி தான். அவ்வளோ க்ளீனான ரோட்ஸ். அதுக்கு அந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நம்ம ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். என்னடா பருப்பு ஃபோட்டோ, முறுக்கு தட்டை ஃபோட்டோலாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊர்லேருந்து வெளியே போனால் நம்ம ஃபஸ்ட்டு தேடுறது நம்ம ஊர் ஐட்டம் ஏதாவது இருக்கான்னு தான். பார்த்தோன்னே அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட். அதில் வந்த ஃபோட்டோ தான் இது. சென்னை டு கேஎல் ஃப்ளைங் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours 55 minutes தான். டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்க 2.5 hours அஹெடாக இருப்பாங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் இந்தியன்ஸ்க்கு ஆன் அரைவல் விசா இருக்குது. ஒரு மல்டி டைவர்சிஃபைட் கல்ச்சர் அங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்தியன் கல்ச்சர், சைனீஸ் கல்ச்சர், அதுக்கப்புறம் பர்ஷியன் கல்ச்சர் எல்லாமே மிக்ஸ்டு நீங்கள் அங்கே பார்க்கலாம். அஃபிஷியல் லாங்குவேஜ் மலாய். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்ராட் டூர் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மலேசியாவை உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இது கட்டாயமாக மலேசியா டூரிசம் ஸ்பான்சர் வீடியோ இல்லைங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பாட்டு கேவ்ஸோட ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாம் பார்க்கலாமா? பாட்டு கேவ்ஸ்னு சொல்லும் போதே வெளியில் நிற்கிற அந்த பெரிய முருகரை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். முக்கியமாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பில்லா தான். பெல்லா அஜித், அந்த காஸ்டியூம்ஸ் ப்ளஸ் அந்த லொக்கேஷன்லாம் நான் பயங்கரமாக ரசிச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்டு கேவ்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாலாலம்பூர்லேருந்து நார்த் சைடில் 13 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. பாட்டு கேவ்ஸ்க்கு வரணும்னா நீங்கள் இதை கேபில் வரலாம், இல்லைனா ட்ரெயினில் வரலாம், பஸ்ஸில் வரலாம். ட்ரெயின்னா கேஎல் சென்ட்ரல் டு BC கம்யூட்டர் ஸ்டேஷனில் வந்து இறங்கிக்கணும். ஒரு பெரிய லைம்ஸ்டோன் கேவுக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. முருகரை தவிர நிறைய குட்டி குட்டி சன்னதி இருக்குது இந்த கேவுக்குள்ளே. தைப்பூசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவிலேருந்து கூட நிறைய பேர் தைப்பூச திருவிழாக்கு அங்கே போவாங்க. பக்கத்தில் ஓடுற பாட்டு பஹாட் ரிவர்லேருந்து தான் இந்த கேவுக்கு பாட்டுங்கிற பேர் வந்தது. மலாயில் பாட்டுனா ராக். இந்த கோவில் காம்ப்ளெக்ஸை 10 மலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கேவ் பார்த்தீங்கன்னா 400 million years old. அதாவது கோவிலை சொல்லுங்க, இந்த லைம்ஸ்டோன் கேவை பற்றி சொல்கிறேன். கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 1891 நடக்க ஆரம்பிச்சது. முதல் தைப்பூசம் 1892 நடந்ததா சொல்லப்படுது. இந்த கேவோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வேல் மாதிரி இருக்கும் போல. சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேவோட லார்ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. என்ட்ரு ஆகும் போதே 2 விஷயம் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். பெருசா இருக்கிற அந்த முருகர் சிலை, அதுக்கப்புறம் கலர் கலரா இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ். முருகர் சிலை பார்த்தீங்கன்னா 43 meters டால், அதாவது 140 feet.
இந்த முருகன் ஸ்டாச்சு தாங்க மலேசியாவோட டாலஸ்ட் ஸ்டாச்சு. அது மட்டும் இல்ல, வேர்ல்டோட டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சுவுமே இந்த முருகர் ஸ்டாச்சு தான். பேஸ்ல பாத்தீங்கன்னா 2 கேவ் இருக்கு. ஆர்ட் கேலரி கேவ், அதுக்கப்புறம் மியூசியம் கேவ். ஆர்ட் கேலரி கேவ்ல நம்மளுக்கு டிஃப்ரெண்டான முருகர் கதைகளோட பிக்சர்ஸ்லாம் இருக்கு. கீழே உங்களுக்கு ராமாயண் கேவ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ராமாயணா கதைகள் சொல்ற மாதிரி பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் 15 மீட்டர் உயரம் இருக்கிற ஹனுமான் ஸ்டாச்சுவுமே இருக்கு. அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கடாச்சலபதி அலமேலுமங்கா கோவிலுமே இருக்கு. ஸோ இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நீங்க விஷ்ணு கோவிலும் பார்க்கலாம், சிவன், பார்வதி, கணேஷா, முருகர் எல்லாரையுமே நீங்க சேவிக்கலாம். கோவில் பாத்தீங்கன்னா காத்தால 7 மணிக்கு திறந்துருவாங்க, நைட் 9 மணிக்கு தான் பூட்டுவாங்க. மதியம் 1 மணிக்கு மட்டும் லஞ்ச் பிரேக் இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு என்ட்ரி ஃபீ எதுவும் கிடையாது. பட் ராமாயணா கேவுக்குலாம் போனோம்னா சின்ன சின்ன என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. சிலையை தாண்டி நம்மளுக்கு அடுத்த வாவ் மூமெண்ட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா அங்க மேலே ஏறி போற ஸ்டெப்ஸை பார்த்த உடனே தான். ஸ்டெப்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்தது. மொத்தமா 272 ஸ்டெப்ஸ். ஆனா 272 ஸ்டெப்ஸுமே ரொம்ப ஸ்டீப்பா தான் இருந்தது போல, ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸ்டெப்ஸோட வழியெல்லாம் நிறைய குரங்கு இருக்கு. ஸோ கையில சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு போகாதீங்க. டாப் கேவை பாத்தீங்கன்னா டெம்பிள் கேவ் இல்லைன்னா கத்தீட்ரல் கேவ்னு சொல்லுவாங்க. இதை தவிர அங்க ஒரு டார்க் கேவுமே இருக்கு. நீங்க கைடட் டூரோட போனீங்கன்னா டார்க் கேவை நீங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த இன்டீரியர் கேவ்லாம் பார்த்தா எனக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படம் தாங்க ஞாபகம் வந்தது. இந்த கேவ் மட்டும் இல்லைங்க, எந்த கேவை பார்த்தாலும் அந்த படம் தான் ஞாபகம் வருது. டாப் கேவ்ல பாத்தீங்கன்னா நீங்க கணேஷா சன்னதி, சிவன் பார்வதி சன்னதி, நட்ராஜர் சன்னதி பார்க்கலாம். மீனாட்சி அம்மனுக்குமே தனி சன்னதி இருக்கு. ஹில் டாப் டெம்பிள்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ இடும்பன் கோவில் இருக்கு, வேலாயுதர் சுவாமி மெயின் டெம்பிள் இருக்கு, ஸ்ரீ வள்ளி தேவானை சுப்பிரமணியர் சன்னதி இருக்கு. கேவ் வில்லா அதுக்கப்புறம் ஆர்ட் கேலரியோட என்ட்ரி ஃபீ பாத்தீங்கன்னா 5 மலேசியன் ரிங்கிட்ஸ். ஒரு லைம்ஸ்டோன் மலையை குறைஞ்சு இவ்வளோ அழகான ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் போது அங்கேருந்து நிறைய பொருட்கள் அந்த மலையிலேருந்து எடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு கோவில் கட்டினாங்க. வருஷம் ஜான்வரி எண்ட் இல்லைன்னா February 1st வீக்ல வர தைப்பூசம் அங்க ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. தைப்பூசத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் போனதுனால ஸ்டில் அங்க தைப்பூச டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணல. தைப்பூசம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா முருகர் கோயிலும் இருக்க மாதிரி அங்கேயுமே காவடி ஆட்டம், பால் குடம், வேல் காவடி, அழகு குத்துறது எல்லாமே அங்க இருக்கும். அழகும் பக்தியும் கலர்ந்த ஒரு இடம். வேண்டிக்கிட்டு முடி இறக்கணும், காது கொத்தணும்னு நினைக்கிறவங்க கூட அங்க பண்ணிக்கலாம். 25 ரிங்கிட்ஸ் 30 ரிங்கிட்ஸ்னு சார்ஜ் பண்றாங்க. படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மேல போக போக அப்படியே உங்களுக்கு ஸ்டீப் ஆயிட்டே போகுது. படிக்கட்டு ஏறும்போதே முக்காவாசி தூரத்திலேயே உங்களுக்கு அந்த டார்க் கேவோட வழி வரும். மேலேருந்துமே வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இவங்க போன டைம்ல மழை வேற. போகும்போது பாத்தீங்கன்னா ஈவினிங் வியூல பார்த்தாங்க, வரும்போது பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு நைட் வியூல அதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. 2 வியூவோட பிக்சர்ஸ்மே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த வியூ பிடிச்சதுங்கிறதையும் எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முருகர் பாருங்க கம்பீரமா நிக்கிறாரு. இந்த வியூ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோன்ற ஒரே வார்த்தை வாவ். அசிடிக் வாட்டர் லைம்ஸ்டோனை டிசால்வ் பண்ணி எர்த் சர்ஃபேஸ்ல ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணும் இல்லையா, அதுதான் லைம்ஸ்டோன் கேவா மாறும். அதனாலதான் லைம்ஸ்டோன் கேவ்ல பாத்தீங்கன்னா எல்லா இடமும் ஈவனா ஈக்குவலா இருக்காது. நிறைய கால்சியம் கார்பனேட் ஃபார்மேஷன்ஸ் தான் அங்க இருக்கும். லைம்ஸ்டோன் கேவ்ஸ் நம்ம கேவர்ன் ஆர் சி கேவ்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த கோவில இதை தவிர நீங்க நிறைய மரங்கள், செடிகள், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா மலையை அப்படியே கொடைஞ்சு நடுவில் அந்த சன்னதி கட்டியிருக்காங்க. மலையோட அந்த கேவோட சேர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கும். முருகர்னு சொல்லும் போதே மலை தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோவில பூஜை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பூஜைகள், வேண்டுதல்கள் எல்லாமே ரொம்ப முறைப்படி நடக்கும். நம்ம ஊர்ல என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாமே அங்கேயுமே இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். மனசார நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். என்னதான் கோவில் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்திருந்தாலும் பெஸ்ட் டைம் விசிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லைன்னா லேட் ஈவினிங் தான். ஏன்னா மலேசியால வெயில் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க படிக்கட்டு ஏறும்போது ஜாஸ்தி வெயில் இருந்தா பயங்கர டயர்ட் ஆயிடுவீங்க, காலுமே உங்களுக்கு சூடும். பட் படிக்கட்டுல நிறைய பேர் செருப்பு போட்டு போறாங்க. இந்த கோவில் வரைக்கும் செருப்பு அலோவ் பண்றாங்க. கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஃப்ரீயா வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு போகலாம். வேலாயுதர் சுவாமி மெயின் சன்னதி போய் தரிசனம் பண்றதுக்கு பால் கூட எடுத்துட்டு போறவங்களுக்கு தனி வழி, அர்ச்சனை மற்றும் அப்படியே போறவங்களுக்கு தனி வழி இருக்கு. கோவிலுக்குள்ள போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அலோடு இல்லைங்கிறதுனால வெளியிலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். நல்ல உயரமா இருக்கிற கேவ், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு. மலேசியா டூர் போறவங்க கட்டாயம் இந்த கோவில் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வீடியோவில் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தா அதையுமே நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம்.
முருகரை பத்தி தெரியாதவங்களுக்கு குவிக்கா நான் முருகரை பத்தி நான் சொல்றேன். முருகன், சுப்பிரமணியன், ஸ்கந்தர், சரவணா, தேவசேனாபதி, சண்முகா, கதிர்வேலா, சுவாமிநாதா, வேலாயுதான் நிறைய பேர் இவருக்கு உண்டு. மயில வாகனமா கொண்ட இவருக்கு வேல் தான் ஆயுதம். இவரோட அப்பா பாத்தீங்கன்னா சிவபெருமாள், அம்மா பார்வதி, அண்ணா பாத்தீங்கன்னா விநாயகர், மனைவி பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை. இவர் முன்னாடி போயிட்டு ஓம் சரவணபவா வேல் முருகன்னு நீங்க ஜபிச்சாலே போதும், உங்களுக்கு உதவிக்கு ஓடி வந்துடுவார். நான் ஒரு கோவை பொண்ணுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு முருகர் ஏன் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, முருகரோட என்னோட மெமரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி எங்க வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே நாங்க மருதமலை பார்க்க முடியும். மருதமலைக்கு போகாமையே எங்களுக்கு டெய்லி மருதமலையோட தரிசனம் கிடைக்கும். முருகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் படிக்கட்டு மேலே ஏறி போனீங்கன்னா வள்ளி தெய்வானை சன்னதி இருக்கும். எப்பவுமே எந்த கோவிலுக்கு போனாலும் சுவாமி மட்டும் தரிசிச்சு வரக்கூடாது, அவங்களோட பார்ட்னர்ஸையுமே தரிசனம் பண்ணணும். ஏன்னா சுவாமிக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதே அவங்க பார்ட்னர்ஸ் தான் சொல்லுவாங்க. எப்படி திருப்பதி போனா அலமேலு மங்கா கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு போறோமோ அதே மாதிரிதான் முருகர் கோயிலுக்கு போனாலுமே வள்ளி தெய்வானை கிட்டே இருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கிக்கணும். வள்ளி தெய்வானை சன்னதி கார்த்தால் 6:45 உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஆக்சுவலி வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் சேவல் கத்துற சவுண்ட் எல்லாம் இருந்தது. அப்பா மேலேந்து பாருங்க லைட் வரதுக்கு உங்களுக்கு ஒரு ஓப்பனிங். கேவோட அழகு, சுவாமியோட அழகு எல்லாம் சேர்ந்து டோட்டல் பேக்கேஜா இருக்கு. இந்த கோவிலை பொறுமையா நீங்க சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 hours கையில வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோல பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தாங்க தோணுது, எப்படி இந்த கோவிலை கட்டியிருப்பாங்கன்னு யோசிக்க தான் தோணுது. வள்ளி தெய்வானை சன்னதிக்கு ரைட்ல பாத்தீங்கன்னா குட்டி நடராஜர் சன்னதி. இந்த சன்னதியெல்லாம் சேவிச்சுட்டு நீங்க அப்படியே பொறுமையா கீழே இறங்கி வரலாம். கீழே இறங்கி வரும்போது இல்லைன்னா மேலே ஏறும்போது டைம் இருக்கிறப்போ சனீஸ்வரர் சன்னதியுமே நீங்க விசிட் பண்ணுங்க. நவகிரகத்துக்குன்னு தனியா ஒரு கோவில் இருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா முருகர் யாரு, அதுக்கப்புறம் வரலாறுலாம் தெரியும். பட் தெரியாத மிச்ச கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்காக தான் இந்த ஆர்ட் கேலரிலாம் இருக்கு. ஈவினிங் ஆக ஆக கேவ் இருட் ஆயிடும் இல்லையா, அதனால எக்கச்சக்கமான லைட்ஸ் இருக்கு. டே லைட்ல பார்க்கும்போது வேற ஒரு அழகுங்கிற போது ஈவினிங் லைட்ஸ்ல வேற ஒரு அழகா தெரியுது. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா கீழே நின்று அந்த வெளி அழகை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நிக்கலாம் போல இருக்கு. ஸோ நீங்க குவாலாலம்பூர் மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கட்டாயம் பாட்டோ கேவ்ஸ் போயிட்டு வாங்க. பொறுமையா ஒரு சன்னதி ஒரு இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டு வாங்க. இது தவிர கேஎல்ல ஒரு சூப்பரான அமேசிங்கான இடம் நீங்க போகும்போதே பாக்குற ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோனாஸ் டவர் தான். பெட்ரோனாஸ் ட்வின் டவர்னு சொல்லக்கூடிய இந்த டவர்ல பாத்தீங்கன்னா 88 மாடி இருக்கு. 451 meters ஹை. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ட்வின் ஸ்கை ஸ்கிரேப்பரும் இதுதான். மலேசியான்னு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா முதல்ல எல்லாரும் காமிக்கிற இடமே இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ் தான். அந்த ஏரியா அங்க இருக்கிற பிரைட் லைட்டிங்னால பயங்கர வைபா இருக்கும். டவர் கீழே நம்ம நின்று ஃபுல் டவரையும் நம்மளுக்கு போட்டோ எடுக்கிறதே பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். நீங்க இந்த ட்வின் டவர் வெளியிலேருந்து பார்க்கணும்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீ எதுவும் கிடையாது. பட் உள்ள போய் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க. நீங்க முன்னாடியே போகணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. டியூஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் நீங்க இந்த டவர்க்குள்ள விசிட் பண்ணலாம். டவர்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வியூவிங் டெக்குமே இருக்கு. நீங்க கேஎலோட அழகை பார்த்து ரசிக்கலாம். குவாலாலம்பூர் டவருமே உங்களுக்கு அங்கேருந்து தெரியும். 41st and 42nd ஃப்ளோர்ல உங்களுக்கு ஒரு ஸ்கை பிரிட்ஜ் இருக்கு. 2 டவரையுமே அந்த பிரிட்ஜ் லிங்க் பண்ணும். ட்வின் டவர்க்குள்ள பாத்தீங்கன்னா சூர்யா கேஎல்சிசி ஷாப்பிங் மாலுமே இருக்கு. உள்ள இதை தவிர்த்து லக்ஸுரி பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் நோட்டபிள் ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்கு. அப்சர்வேஷன் டெக் பாத்தீங்கன்னா 86th ஃப்ளோர்ல இருக்கு. இந்த பெட்ரோனாஸ் டவர் விசிட் பண்றதுக்கு ஈவினிங் டைம் தான் பெஸ்ட் டைம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க லைட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். லைட்ஸ் போட்டதுக்கு அப்புறமே அதோட அழகை பார்த்து ரசிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமுக்கு போங்க. என் கூட சேர்ந்து நீங்க கேஎல் இன்னைக்கு சுத்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, கெமிஸ்ட்ரி கிளாஸை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் காமிச்ச இந்த 2-3 இடங்களை தவிர மலேசியாவில் குவாலாலம்பூர்ல இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணும்போது மறக்காம ஐலாண்ட் பிளேஸ் ஆன லங்காவியுமே போயிட்டு வாங்க. என்னதான் நம்ம ஊருக்குள்ள நம்ம சுத்தி பார்த்தாலுமே வேற ஒரு கண்ட்ரி போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். கிட்ஸுக்கு முக்கியமா இந்த மாதிரி வெக்கேஷன்ஸ் போகும்போது அவங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. புஸ்தகங்கள் சொல்லிக் கொடுக்காத பாடங்கள் கூட நம்மளுக்கு அனுபவம் சொல்லிக் கொடுக்கும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற குவிசீன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஊரோட கல்ச்சர் எல்லாமே நம்மளால கத்துக்க முடியும். அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபேமிலியா வெக்கேஷன் போகும்போது நம்மளோட ரொட்டீன்லேருந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபேமிலி டைம் கிடைக்கும்.
ஃபேமிலி பாண்டிங்குமே நம்மளுக்கு அதிகரிக்கும். மலேசியா தான் போகணும், சிங்கப்பூர் தான் போகணும்னு நான் வெக்கேஷன் சொல்லலைங்க. உங்களால் எங்கே வெக்கேஷன் போக முடியுமோ அங்கே கட்டாயம் போயிட்டு வாங்க. ஒரு நாளாக இருந்தாலும் சரி, 2 நாளாக இருந்தாலும் சரி. எண்ட் ஆஃப் த டே நம்ம கூட இருக்க போகிறது இந்த மெமரிஸ் தான். இந்த ஒரு மொமெண்ட்ல நம்ம சேனலுக்காக டைம் எடுத்து வீடியோ எடுத்த நம்மளோட வீடியோ ஓனருக்குமே நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.